ஏங்க அப்படி நடந்துட்டு இருக்கு? இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் 6ல் 1 தான் இந்துவா இருக்குமா. பல குடும்பங்களில் போதுமான பொருளாதார சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட போதும் நிறுத்திக்கிறோம். இந்த ஒரு குழந்தையோட போதும் நிறுத்திக்கிறதுனால என்ன ஆகுது? நம்மளுக்கு சித்தப்பா, சித்தி, அண்ணன், அண்ணி யாருமே பின்னாடி வர சந்ததிகளுக்கு இருக்க போறது இல்லை. நான் இன்னைக்கு என்னோட பண்டிகைனா அண்ணன் வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு போவோம். இனி நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்க போறது இல்லை. அரசு மருத்துவமனையில ஹிந்துவான நம்ம போய் ஒரு பிரசவத்துக்கு அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா முதல்ல அவங்க கேட்குற கேள்வி எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம 2 குழந்தை அப்படின்னா உடனே எதுவுமே நம்மகிட்ட கேட்க போறதில்ல. குடும்ப கட்டுப்பாடு அவங்களே பண்ணி நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. அதுதான் இப்போ அரசு மருத்துவமனைகள்ல நடந்துட்டு இருக்கு. இதே மற்ற மதத்தினர்கிட்ட அவங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதையும் அவங்க செய்யறதும் இல்லை, அந்த மதத்தினர் அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. நம்ம திருப்பி அதையே கேள்வி கேட்கறதும் இல்லை. ஏன் எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் பண்றீங்கன்னு யாரும் நம்ம கேட்கறதும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. அதனாலதான் நம்ம இந்து மக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிட்டே இருக்கு. போன வருஷம் வெளிவந்த பிரதமர் அலுவலகத்தின் பொருளாதார பிரிவுல 1951 பார்த்தீங்கன்னா 88% இருந்த இந்துக்கள் தற்போது 8% குறைஞ்சு 80% இருக்குங்களாம். அப்போ 9% இருந்த முஸ்லீம்கள் இப்ப 15% ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு, நம்மளுடைய இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சு விட்டது.